இன்டர்நெட்ல நம்ம ரெக்வெஸ்ட் எல்லாமே பாக்கெட்ஸா தான் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஆனா, நம்ம டைப் பண்ற மெசேஜ் அண்ட் நம்மளோட ரெக்வெஸ்ட் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் பாக்கெட்டா ஃப்ரேம் ஆகுது? எப்படி வந்து சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் அட்ரஸ்லாம் டிட்டர்மைன் ஆகுது? அதுக்கப்புறம் அந்த பைனரி பிட்ஸ் எல்லாம் எப்படி பிசிக்கல் வயர்ல டிரான்ஸ்மிட் ஆகுது? அந்த லேஅவுட் எக்ஸ்ப்ளைன் பண்றது தான் ஓஎஸ்ஐ லேயர்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் 3 லேயர்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ஐஎஸ்ஓ ஆர்கனைசேஷன் தான் யுனிவர்சலா ஒரு ஓஎஸ்ஐ மாடல் டெவலப் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி மல்டிபிள் கம்பெனிஸ் வந்து மல்டிபிள் ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பிராண்ட்னா அவங்களோட டிவைஸஸ்க்குள்ள கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த என்கோடிங் ப்ரொசீஜர், இந்த ரூட்டிங் மெத்தட்ஸ் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல மல்டிபிள் வெண்டார்ஸ்குள்ள டிவைஸஸ் வந்து கம்யூனிகேட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ நெட்வொர்க் வந்து மல்டிபிள் ஐசோலேட்டட் ஐலேண்ட்ஸா இல்லாம எல்லாம் கோஎக்ஸிஸ்டிங்கா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு யுனிவர்சல் ஸ்டாண்டர்ட் ஐடென்டிஃபை பண்ணாங்க. இப்போ டே டு டே கம்யூனிகேஷனுக்கு நம்ம காமனா யூஸ் பண்றது டிசிபி/ஐபி மாடல் தான். ஓஎஸ்ஐ மாடல்ங்கிறது அகாடமிக் பர்ப்பஸ்க்காக டெவலப் பண்ணது. ஐடில ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் அப்படின்னு கிடையாது. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தனியா இருப்பாங்க, நெட்வொர்க் இன்ஜினியர் தனியா இருப்பாங்க. சிலர் வந்து ஹார்ட்வேர்ல ஸ்பெஷலிஸ்ட்டா இருப்பாங்க. ஸோ, இப்போ நான் ரெக்வெஸ்ட் பண்ண வீடியோ எனக்கு லோட் ஆயி வரலன்னா, அப்போ எந்த லேயர்ல ப்ராப்ளம்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணா தான், நம்மளால அந்த கன்சர்ன் டீம் கிட்ட அந்த இஷ்யூவ குடுக்க முடியும். சப்போஸ் டிஎன்எஸ் இஷ்யூனா அது அப்ளிகேஷன் லேயரோட ப்ராப்ளம். இல்ல ரூட்டிங்ல இஷ்யூனா அது நெட்வொர்க் லேயரோட ப்ராப்ளம். இல்ல பிசிக்கல் கேபிள் ஏதாவது டேம்பர் ஆயிருச்சுன்னா, அது பிசிக்கல் லேயரோட ப்ராப்ளம். அந்த டீமுக்கு அத எஸ்கலேட் பண்ணுவாங்க. அவங்க அத ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ, இன்ஜினியர்ஸ்லாம் எரர் ஹேண்டில் பண்றப்போ, ஸோ எந்த லேயர்ல இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு மைண்ட் மேப்க்காக ஓஎஸ்ஐ மாடல் தான் யூஸ் பண்ணுவாங்க. தியரிட்டிக்கல் மாடல் மாதிரி. பட் ரியலா யூஸ் பண்றது டிசிபி/ஐபி மாடல் தான். இந்த யுனிவர்சல் மாடலோட அல்டிமேட் எய்ம் என்னன்னா, மல்டிபிள் யூசர்ஸ் ஃப்ரம் மல்டிபிள் பிராண்ட்ஸ், மல்டிபிள் வெண்டார்ஸ் இல்ல மல்டிபிள் ஓஎஸ் யூஸ் பண்ற டிவைஸஸ் எல்லாருமே கம்யூனிகேட் பண்ணணும். ஆனா, யுனிவர்சல் மாடல் ஒண்ணு இருக்கணும். ஸோ, அதுக்காக ஐட்ரிப்லயும் சில ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வயர்லெஸ்ல கம்யூனிகேட் பண்றோம் யூசிங் ரேடியோ ஃப்ரீக்வென்சி வேவ்ஸ்னா, அதுக்கு வந்து ஐட்ரிப்லி 802.11 ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுவாங்க. பிரிண்டர், நம்ம லேப்டாப் எல்லாத்துக்குமே இந்த 802.11 ஸ்டாண்டர்ட் இருக்கும். எந்த ஃப்ரீக்வென்சில நம்ம டேட்டாவ சென்ட் பண்ணணும், கொலிஷன் இல்லாம டேட்டாவ எப்படி நம்ம சென்ட் பண்றது, ஃபாஸ்ட் டிரான்ஸ்மிஷனுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், டேட்டாவ ரிசீவ் பண்றப்போ யார் ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணணும், அந்த ரூல்ஸ் எல்லாம் IEEE 802.11 ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அதே மாதிரி 802.3 ஸ்டாண்டர்ட் வந்து வயர்ட் கம்யூனிகேஷனுக்காக ஈத்தர்நெட் ஸ்டாண்டர்ட். நம்ம யூஸ் பண்ற பிசிக்கல் வயர்ஸ் எந்த கம்பெனி வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாலும், அந்த வயர்ஸ் எல்லாமே இதே ப்ரொசீஜர் தான் யூஸ் பண்ணணும். டேட்டா டிரான்ஸ்மிட் பண்றப்போ, எரர் செக்கிங் பண்றப்போ, டேட்டா லாஸ் நடக்கிறப்போ என்ன பண்ணணும் எல்லாத்துக்கும் யுனிவர்சல் ரூல்ஸ் இருக்கும். அதுக்கு தான் இந்த IEEE ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் இன்டர்நெட் இன்ஜினியரிங் டாஸ்க் ஃபோர்ஸ்ன்ட்டு இன்னொரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்களும் சில ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓஎஸ்ஐ மாடல்லே ஒவ்வொரு லேயர்லயும் நெறைய புரோட்டோகால்ஸ் இருக்கும். அதாவது HTTP, HTTPS, TCP, IP, DNS இந்த ஒவ்வொரு புரோட்டோகாலும் எப்படி வொர்க் ஆகணும், அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இந்த RFCல அவங்க கோட் பண்ணி வச்சிருப்பாங்க. வயர்லெஸ் கம்யூனிகேஷனுக்கு காமனா ஒரு ஸ்டாண்டர்ட் அண்ட் வயர்ட் கம்யூனிகேஷனுக்கு காமனா ஒரு ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி டிஃபரெண்ட் பிராண்ட் டிவைஸஸ் வந்து கோஎக்ஸிஸ்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு ஓஎஸ்ஐ மாடல்ல 7 லேயர்ஸ் இருக்கு. அப்ளிகேஷன் லேயர் தான் டாப் மோஸ்ட் அண்ட் பிசிக்கல் லேயர் தான் பாட்டம் மோஸ்ட். நம்ம டைப் பண்ற மெசேஜ் ஆர் நம்ம ஜெனரேட் பண்ற ரெக்வெஸ்ட் எல்லாமே இந்த அப்ளிகேஷன் லேயர்ல தான் ஃபர்ஸ்ட் ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா அந்த என்கிரிப்ஷன் அண்ட் என்கோடிங் நடக்கிறது வந்து பிரசன்டேஷன் லேயர்ல. அதுக்கப்புறமா அந்த கனெக்ஷன லைவா வச்சுக்கிறது அதெல்லாம் வந்து செஷன் லேயரோட டியூட்டீஸ். தென் நம்ம ரெக்வெஸ்ட்ட வந்து மல்டிபிள் பாக்கெட்ஸா ஸ்ப்ளிட் பண்றது டிரான்ஸ்போர்ட் லேயரோட டியூட்டி. அந்த பாக்கெட்ஸ வந்து டிஃபரெண்ட் நெட்வொர்க்ல சென்ட் பண்றப்போ நம்மளோட சோர்ஸ் ஐபி என்ன, டெஸ்டினேஷன் ஐபி என்ன அதெல்லாம் போடுறது நெட்வொர்க் லேயரோட டியூட்டீஸ். தென் டேட்டா லிங்க் லேயர்ல என்ன நடக்கும்னா, டெஸ்டினேஷன் நெட்வொர்க்குக்கு நம்ம பாக்கெட் போய் ரீச் ஆனதுக்கு அப்புறமா கரெக்ட்டான பிசிக்கல் டிவைஸ்க்கு அதாவது வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்விட்ச் வந்து கரெக்ட்டான பிசிக்கல் டிவைஸ்க்கு அந்த ரெக்வெஸ்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்றது டேட்டா லிங்க் லேயரோட டியூட்டி. அண்ட் பிசிக்கல் லேயரோட டியூட்டி என்னன்னா, வயர்ஸ்ல ஆர் வயர்லெஸ்ல நம்ம டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆவுறது எரர் ஃப்ரீயா. ஸோ நம்ம ஒரு ரெக்வெஸ்ட் ஜெனரேட் பண்றப்போ, நம்மளோட மெசேஜ் வந்து ஓஎஸ்ஐ லேயர்ல டவுன்வர்டா மூவ் ஆயிட்டு இருக்கும். ஒவ்வொரு லேயர்லயும் ஒவ்வொரு ஹெடர் புதுசா ஆட் ஆயிட்டே இருக்கும். அண்ட் ரிசீவர் எண்டுக்கு அதே பாக்கெட் ரீச் ஆனதுக்கு அப்புறமா ஒவ்வொரு லேயர்லயும் அது வந்து அன்ராப் ஆயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிளேஸ் பண்ண ஆன்லைன் ஆர்டர் வந்து அந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் வந்து பேக் ஆகி அதுக்கப்புறம் அட்ரஸ் டீடைல்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி டிஸ்பேட்ச் ஆகும். அதுக்கப்புறமா மல்டிபிள் ஹப் வழியா நம்ம டெஸ்டினேஷன் கிட்ட இருக்கிற ஹப் ரீச் ஆனதுக்கு அப்புறமா டெலிவரி பார்ட்னர் கரெக்ட்டா வந்து டெலிவர் பண்ணுவாங்கல்ல. அதே மாதிரி என்கேப்சுலேஷன் அண்ட் டீஎன்கேப்சுலேஷன். டாப் மோஸ்ட் லேயர் வந்து அப்ளிகேஷன் லேயர். நம்ம ஒரு ரெக்வெஸ்ட்ட வந்து நெட்வொர்க்ல சென்ட் பண்ணோம்னா, அத கொண்டு போறது யாரு? ரவுட்டர்ஸ் அண்ட் ஸ்விட்சஸ் தான். ஆனா ஒரு யூசரால ரவுட்டர்ஸ் அண்ட் ஸ்விட்சஸ் கிட்ட டைரக்ட்டா கம்யூனிகேட் பண்ண முடியாது. நமக்கு வந்து
சில அப்ளிகேஷன் டூல்ஸ் தேவைப்படும். அதாவது நம்ம ப்ரௌசர் தான் யூஸ் பண்றோம். டைரக்ட்டா வந்து நெட்வொர்க்கிங் டூல்ஸ் வச்சு டைரக்ட்டாவே நம்ம பாக்கெட்ஸ் எதுவும் சென்ட் பண்ணல. நம்ம ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் ப்ரௌசர், WhatsApp ஏதாவது. அந்த அப்ளிகேஷன டெவலப் பண்றது எல்லாமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் லேயர்ல இருக்கக்கூடிய டியூட்டீஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றது. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் அத தான் இந்த அப்ளிகேஷன் லேயர்ல ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இந்த லேயர்ல இருக்கக்கூடிய புரோட்டோகால்ஸ் எல்லாமே HTTP, HTTPS அதாவது நம்ம ஒரு வெப்சைட்ட லோட் பண்றோம்னா, அத கரெக்ட்டா நமக்கு ரிட்ரீவ் பண்ணி குடுக்குறது. தென் DNS நமக்கு வந்து ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஆனா, நம்மளால அது எல்லா ஐபி அட்ரஸும் மெமரியில வச்சுக்க முடியாது. நம்ம அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் தான் டைப் பண்ணுவோம். லைக் youtube.com, google.com அத டைப் பண்ணதுக்கு அப்புறமா, அத வந்து கரஸ்பாண்டிங் ஐபி அட்ரஸா கன்வெர்ட் பண்றது இந்த DNS ஓட டியூட்டி. அதே மாதிரி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்றப்போ, இமெயில் சென்ட் பண்றப்போ ஒவ்வொன்னுக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கு. அப்ளிகேஷன் லேயர்ல என்ன நடக்குதுன்னா, நம்ம டைப் பண்ற வெப்சைட்டோட ஐபி அட்ரஸ் ஐடென்டிஃபை பண்றது யூசிங் DNS. ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம ரெக்வெஸ்ட் பண்ற டேட்டாவ வந்து ஓஎஸ்ஐ லேயர் டவுன்வர்ட் அதாவது பிரசன்டேஷன் லேயருக்கு அத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரும். அண்ட் ஆல்சோ நமக்கு ஆன்லைன்ல வரக்கூடிய டேட்டா எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா தான் இருக்கும். இமேஜ் டவுன்லோட் பண்ணாலும் சரி, வீடியோ டவுன்லோட் பண்ணாலும் சரி, ஆடியோ டவுன்லோட் பண்ணாலும் எல்லாமே வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல தான் இருக்கும். ஸோ அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன வச்சு இது என்ன ஃபைல் அப்படின்னு ஒவ்வொரு ஃபைல் எக்ஸ்டென்ஷனுக்கும் ஒவ்வொரு என்கோடிங் கேட்டகரி இருக்கும். ஸோ நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் வந்து எந்த ஃபைல் டைப் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேத்த மாதிரி ஃபார்மேட்டிங் பண்றது அப்ளிகேஷன் லேயரோட டியூட்டி. தென் நெக்ஸ்ட் லேயர் வந்து பிரசன்டேஷன் லேயர். பிரசன்டேஷன் லேயர் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி. அப்ளிகேஷன் லேயர்ல நம்ம அனுப்புன ரெக்வெஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜா இருக்கலாம். இல்ல ஒரு வீடியோ வேணும்ன்ட்டு கிளிக் பண்ண அந்த லிங்கா இருக்கலாம். எல்லாமே ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் ஆர் எனி அதர் லாங்குவேஜ். ஆனா கம்ப்யூட்டர்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடியது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் பைனரி மட்டும் தான். ஸோ அந்த கன்வர்ஷன் நடக்கக்கூடியது பிரசன்டேஷன் லேயர்ல தான். அந்த இங்கிலீஷ் டெக்ஸ்ட் அண்ட் நம்பர்ஸ பைனரியா கன்வெர்ட் பண்றது. அதுக்கு வந்து ஆஸ்கி என்கோடிங்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ மாடர்ன் இன்டர்நெட்ல வந்து நமக்கு இங்கிலீஷ் டெக்ஸ்ட் அண்ட் நம்பர்ஸ் மட்டும் இருக்காது. மல்டிபிள் லாங்குவேஜஸ் நம்ம யூஸ் பண்றோம். மல்டிபிள் ஃபைல் ஃபார்மேட்ஸ் இருக்கு. மீடியா ஃபைல்ஸ்லாம் இருக்கு. ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி இருக்கும். அந்த மாதிரி மல்டிபிள் லாங்குவேஜஸ் நம்ம யூஸ் பண்றோம்னா, அந்த என்கோடிங்க்கு UTF ஆர் யூனிகோட் யூஸ் பண்ணுவோம். இந்த என்கோடிங் ஸ்டாண்டர்ட் வச்சு பிரசன்டேஷன் லேயர் வந்து யூசரோட தமிழ் டெக்ஸ்ட்ட வந்து கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய பைனரியா கன்வெர்ட் பண்ணும். செகண்ட் டியூட்டி வந்து என்கிரிப்ஷன். அதாவது நம்ம டேட்டா வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டா போனா, நெட்வொர்க் டிரான்சிட்ல யாராவது அத டேப் பண்ணலாம், டேம்பர் பண்ணலாம். அத அவாய்ட் பண்றதுக்காக சில செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே என்கிரிப்டடா அனுப்புவோம். அந்த என்கிரிப்ஷனுக்கு ஹெல்ப் பண்றது தான் இந்த லேயரோட செகண்ட் டியூட்டி. இதுல நம்ம யூஸ் பண்றது SSL பார் TLS பேசிக்கா. ஒரு வெப்சைட்ட வந்து HTTPSன்ட்டு நம்ம யூஸ் பண்றோம்னா, அதுல வந்து இந்த TLS அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம செண்டருக்கும், டெஸ்டினேஷனுக்கும் இடையில ஒரு சீக்ரெட் டனல் மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணி 2 பேரோட ஐடென்டிட்டியும் வெரிஃபை பண்ணிட்டு, அவங்க அனுப்புற பாக்கெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்கிரிப்டடா அனுப்புவாங்க. ஸோ, இன் பிட்வீன்ல யாராவது அத வந்து டேப் பண்ணாலும், அவங்களுக்கு வந்து என்கிரிப்டட் டேட்டா தான் வரும். இம்மீடியட்டா அவங்களால அந்த ஒரிஜினல் டேட்டாவ இன்டர்செப்ட் பண்ண முடியாது. தென் பிரசன்டேஷன் லேயரோட 3 டியூட்டி வந்து கம்ப்ரஷன். இப்போ நமக்கு லோட் ஆகக்கூடிய வெப் பேஜஸுமே வந்து அந்த HTML, CSS, JavaScript எல்லாமே வந்து கம்ப்ரஸ்ட் ஆயி தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. டு ரெட்யூஸ் த சைஸ். அதே மாதிரி நம்ம ரெக்யூஸ்ட் பண்ணக்கூடிய இமேஜஸ், வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து கம்ப்ரஷன் டூல்ஸ் இருக்கும். ஆடியோ கோடெக்ஸ், வீடியோ கோடெக்ஸ் அத யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் டெஸ்டினேஷன் சைட்ல ரிசீவ் ஆனதுக்கப்புறமா டீகோட் பண்ணுவாங்க. வீடியோ டிகோடெக்ஸ், ஆடியோ டிகோடெக்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த MP3, H.264, MP4 இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ரஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த மீடியா ஃபைல சேவ் பண்றது தான். அண்ட் 4த் டியூட்டி ஆஃப் த பிரசன்டேஷன் லேயர் வந்து டேட்டா ஃபார்மேட்டிங். இப்போ நம்ம ரெக்வெஸ்ட் பண்ண வீடியோ ஆர் இமேஜ் நமக்கு லோட் ஆனாலும், நம்ம கம்ப்யூட்டரால அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா, "த ஃபைல் கான்ட் பி லோடட், இமேஜ் கான்ட் பி லோடட்" அப்படின்னு சும்மா ஒரு எரர் போர்ட்டல் தான் இருக்கும். இந்த பிரசன்டேஷன் லேயரோட டியூட்டி என்னன்னா, கிராஸ் பிளாட்ஃபார்ம் கம்பேட்டபிலிட்டி. நம்ம டெஸ்டினேஷன் டிவைஸ்க்கு புரியிற மாதிரி இமேஜ வந்து ரீஃபார்மேட் பண்ணி நமக்கு டிஸ்ப்ளே பண்றது. ஸோ தட் எல்லா டிவைஸும் அந்த கன்டென்ட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் லேயர் வந்து செஷன் லேயர். இந்த லேயர் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, வீடியோ கால் பண்றப்போ, ஆன்லைன் கேம் விளையாடுறப்போ ஆர் Zoom கால்ஸ்ல. இதோட மெயின் டியூட்டி என்னன்னா, டு என்ஷூர் அ கன்டினியூயஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் 2 டிவைஸஸ். அதுக்கு செஷன் ஐடி யூஸ் பண்றாங்க. இப்போ 2 டிவைஸஸ் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இடையில ஃபர்ஸ்ட்டு ஒரு செஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டயலாக் மேனேஜ் பண்றது. இப்போ யார் டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணணும், நெக்ஸ்ட் யாரோட டர்ன் அதெல்லாம் ஹேண்டில் பண்றது. அதுக்கப்புறம் செஷன மெயின்டெயின் பண்றது. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா, அந்த லைவ் செஷன டெர்மினேட் பண்றது. இப்போ நம்ம ஒரு டைம் Gmailல லாகின் பண்ணியிருந்தா,
நெக்ஸ்ட் டைம் நம்ம பிசி ஓப்பன் பண்றப்போ, அது லாகின்லே தானே இருக்கும். லாக் அவுட்டா இருக்காது. பிகாஸ் நம்ம ப்ரௌசர் வந்து ஒரு செஷன் ஐடி மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்கோம் Gmail கூட. இதே மாதிரி தான் நம்ம Zoom கால்ல இருக்கிறப்போ, பாதியில ஒரு நெட்வொர்க் இஷ்யூ வந்தாலும் நம்ம லாக் அவுட் ஆக மாட்டோம். ஒரு லிமிட்டட் டைம்க்குள்ள நம்மளால நெட்வொர்க் ரீகனெக்ட் ஆக முடிஞ்சதுன்னா, அதே செஷன் மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கும் நமக்கு. இதெல்லாம் என்ஷூர் பண்றது செஷன் லேயரோட டியூட்டி. ஆல்சோ இந்த செஷன் லேயர்ல இன்னொரு மெயின் பாயிண்ட் என்னன்னா, இதுல வந்து சிங்க்ரோனைசேஷன் செக் பாயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டுருக்கோம் அப்டின்னா, திடீர்னு நெட்வொர்க் ஃபெயிலியர் வந்து அந்த டவுன்லோட் ஸ்டாப் ஆயிருச்சு. திரும்ப நம்ம ரெஸ்யூம் பண்றப்போ, திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ரீஸ்டார்ட் ஆகாதுல்ல. நம்ம எங்க ஃபெயில் ஆச்சோ, அந்த பாயிண்ட்லேருந்து சம்வேர் நியர் பைலேருந்து தான் ரீஸ்டார்ட் ஆகும். இதுதான் சிங்க்ரோனைசேஷன் செக் பாயிண்ட்ன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு இடத்துலயும் பீரியாடிக்கா செக் பாயிண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ ஃபெயிலியர் ஆனாலும் அந்த லாஸ்ட் செக் பாயிண்ட்லேருந்து அது ரீஸ்டோர் ஆயிரும் அந்த செஷன். ரிமைனிங் லேயர்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.